அன்பான சாய் பக்தரே, நீ இப்போது ஒரு முடிவின் முன் நிற்கிறாயா? எந்த வழியை தேர்வு செய்வதுன்னு தெரியாமல் மனம் குழம்பி நிற்கிறாயா? ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் சந்தேகம். இது சரியா தவறான்னு தினமும் யோசித்து சோர்ந்து போயிருக்கிறியா? அதிகம் யோசிப்பது உன்னை பாதுகாக்கவில்லை, அது உன்னை களைப்பாக்குது. இன்றைக்கி உனக்கான ஒரு அருள் செய்தி வந்திருக்கு. சாய்பாபா உன்னிடம் சொல்கிறார், அதிகம் குழம்பாதே, இதை கேட்டு முடிவெடு. இந்த நிமிடம் உன் மனதுக்கு தெளிவு வரும், உன் பயத்தை குறைக்கும், உன் பாதையை நேராக்கும். அமைதியாக கேள், இந்த வார்த்தைகள் உனக்காகத்தான். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, மனம் குழம்புவது தவறல்ல, அது நீ வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறாய் என்பதற்கான அடையாளம். ஆனால் பிரச்சனை எப்போது ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்பிக்கையை விட பயம் அதிகமாகும் போது தான். நீ எடுக்கும் முடிவு தவறாகிவிட்டால் என்ன ஆகும் என்ற முன்னதாகவே தோல்வியை கற்பனை செய்கிறாய். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று உன் உள்ளத்தில் குரலை மௌனமாக்குகிறது. அதிக யோசனை தெளிவை தராது, அது தைரியத்தை குறைக்கும். ஒரு கண்ணாடி நீரை அடிக்கடி கலக்கினால் அது மங்கலாகத்தான் இருக்கும். அதை அமைதியாக விட்டுவிட்டால் தானாகவே தெளிவாகும். அதேபோல் உன் மனதையும் அமைதியாக விட்டுவிடு. சாய்பாபா அருள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அமைதியில்தான் சரியான பாதை கிடைக்கும், அமைதியில்தான் சரியான பதில் கிடைக்கும். நீ குழம்புவது உன் பலவீனம் அல்ல, ஆனால் அந்த குழப்பத்தில் நின்றுவிட்டால் அதுதான் உன் தடையாக மாறும். அதிகம் குழம்பாதே, அமைதியாக இரு, தெளிவு வரும். அன்பான சாய் பக்தரே, உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் மிகப்பெரிய சுவர் அறிவு குறைவல்ல, பயம். தவறாகிவிட்டால், நான் தோற்றுவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் அவை நடந்துவிடவில்லை, நீ கற்பனை செய்கிறாய். பயம் என்பது இன்னும் நடக்காத விஷயத்திற்கான கதை. அது உன் எதிர்காலத்தை முன்பே தோல்வியாக வரையறுக்கிறது. அது உன் எதிர்காலத்தை முன்பே தோல்வியாக அமைக்கிறது. நினைத்துப்பார், நீ ஒரு படி எடுக்காமல் நின்றதால் எத்தனை வாய்ப்புகள் தவறி போயிருக்கலாம். தவறு செய்தால் நீ கற்றுக்கொள்வாய், ஆனால் பயத்தில் நீ நின்றுவிட்டால் நீ வளரவே முடியாது. சாய்பாபா அருள்வாக்கு என்ன தெரியுமா? பயப்படாதே, நான் உன் பின்னால் இல்லை, உன் அருகில் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை, நீ எடுக்கும் ஒவ்வொரு நேர்மையான முடிவிலும் நான் உன்னை வழிநடத்துகிறேன். பயம் உன்னை கட்டுப்படுத்தவே விடாதே, நம்பிக்கை உன்னை முன்னே கொண்டு செல்ல விடு. அதிகம் குழம்பாதே, பயத்தை விடு, ஒருபடி முன்னேறு. அன்பான சாய் பக்தரே, வெளியில் 1000 குரல்கள் உன்னை அழைக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரே குரல் உன் உள்ளத்தின் குரல். மற்றவர்கள் உனக்கு ஆலோசனை தரலாம், அவர்கள் அனுபவத்தை பகிரலாம், ஆனால் உன் பாதையை உண்மையாக அறிந்திருப்பது உன் மனசாட்சி மட்டுமே. நீ அமைதியாக இருந்தால் அந்த குரல் தெளிவாக கேட்கும். ஆனால் பயமும் அவசரமும் அதிகமானால் அது மங்கிவிடும். ஒரு குளத்தில் கல் வீசினால் அதன் நீர் அலைகள் காரணமாக மங்கும். அதே குளத்தை அமைதியாக விட்டால் அது மீண்டும் தெளிவாகும். அதேபோல் உன் மனதை சில நிமிடம் அமைதியாக்கு. பயம் இல்லாமல் உன்னிடம் கேள், எது எனக்கு சரி? அந்த பதில் உன் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கும். சாய்பாபா அருள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் மனசாட்சியை நான் வழி நடத்துகிறேன், அதனால் அதிகம் குழம்பாதே, அமைதியாக கேள். உன் உள்ளம் உனக்கு சரியான வழியை காட்டும். அன்பான சாய் பக்தரே, சில நேரங்களில் நீ குழம்புவது முடிவெடுக்க முடியாததால் அல்ல, சரியான நேரம் இன்னும் வராததால். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காலம் உண்டு. மரம் விதை போட்ட உடனே பழம் தராது, அது முதலில் வேரூன்றும், பிறகு மெதுவாக வளரும். நேரம் வந்தால்தான் கனியை தரும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் சில முடிவுகள் இப்போதே எடுக்க வேண்டியவை அல்ல, அவை சரியான நேரத்திற்காக காத்திருக்கும். அவசர முடிவு பல நேரங்களில் நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும், ஆனால் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் முடிவு நம்மை பாதுகாப்பான வழியில் நடத்தும். சாய்பாபா அருள்வாக்கு என்ன தெரியுமா? தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது தயார் செய்தல். நீ இப்போது அனுபவிக்கும் குழப்பம் உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கு முன்வரும் அமைதி. அமைதியாக இரு, அவசரப்படாதே, நம்பிக்கை வைத்து காத்திரு. சரியான நேரம் வந்தால் உனக்கு தெளிவு தானாக வரும். அந்த நேரத்தில் நீ எடுக்கும் முடிவு உன்னை உயர்த்தும். அதிகம் குழம்பாதே, உன் நேரம் உனக்காக காத்திருக்கிறது. அன்பான சாய் பக்தரே, குழப்பம் தெளிவாக மாறும் நேரம் வந்துவிட்டது. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையை வைத்து முன்னேறுவது. அனைத்து பதில்களும் கிடைத்த பிறகே முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை முழுவதும் காத்திருக்க வேண்டி வரும். சில நேரங்களில் முழு படிக்கட்டையும் பார்க்க முடியாது, ஆனால் முதல் படியை எடுக்க முடியும். அந்த ஒரு படிதான் உன் வாழ்க்கையை மாற்றும். பயம் இன்னும் இருக்கலாம், சந்தேகம் இன்னும் தோன்றலாம், ஆனால் நம்பிக்கை இருந்தால் அவை உன்னை நிறுத்த முடியாது. சாய்பாபா அருள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்பிக்கை வைத்தவன் ஒருபோதும் வீழ்வதில்லை.
நீ முன்னேற ஆரம்பித்தவுடன் உன் பாதை தானாக திறக்கும். நீ எடுத்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய வெற்றிக்கான விதை. அதனால் நிற்காதே, பின்னோக்கி பார்க்காதே. உன் உள்ளம் சொல்வதை நம்பு. ஒரு அடியை இன்று எடுத்து வை. நம்பிக்கைதான் உன் சக்தி. அதை பிடித்து முன்னேறு. அன்பான சாய் பக்தரே, மனிதன் செய்ய வேண்டியது முயற்சி, மீதியை ஒப்படைப்பது. அதுதான் சரணகதி அடைவது. நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. சில கதவுகள் திறக்காது, சில விஷயங்கள் நம் திட்டப்படி நடக்காது. அப்போதுதான் சரணகதி தேவைப்படுகிறது. சரணகதி என்பது தோல்வி அல்ல, அது பலவீனம் அல்ல. அது உன் மனதை இறைவனிடம் ஒப்படைக்கும் அமைதியான தைரியம். நீ உன் பயம், குழப்பம், சந்தேகம் அனைத்தையும் இறைவனிடம் வைத்து, என்னால் முடிந்ததை செய்தேன், இப்போது நீ வழிகாட்டு என்று சொன்னால் உன் மனம் லேசாகும். சாய்பாபா அருள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்னை நம்பி ஒப்படைத்தவனை நான் கைவிட மாட்டேன். இந்த ஒப்படைப்பு நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். அது சத்தமாக வராது, அது அமைதியாக வரும். அந்த அமைதியே பதில், அந்த தெளிவே வழி. அதிகம் குழம்பாதே, சரணகதி அடைந்துவிடு. அமைதியில் தெளிவு பிறக்கும். அன்பான சாய் பக்தரே, இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கேட்டாய். இப்போது உன் மனம் கொஞ்சம் லேசாக இருக்கும். குழப்பம் வந்தாலும் பயப்படாதே, அது ஒரு புதிய தெளிவின் தொடக்கம். பயம் வந்தாலும் தளராதே, அது உன் தைரியத்தை எழுப்பும் அழைப்பு. நம்பிக்கை வைத்து முன்னேறு. சரணகதி கொடுத்து அமைதியில் நிலைத்திரு. சாய்பாபா அருள் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். உன் மனதில் அமைதி இருக்கட்டும். உன் முயற்சியில் வெற்றி, உன் வாழ்க்கையில் என் பாதுகாப்பு. இன்று நீ எடுக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை நாளை உன் வாழ்க்கையை மாற்றும். அதிகம் குழம்பாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.